ஒரு ஊரில் ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு நல்ல அன்பான மனைவியும் அறிவுள்ள பிள்ளை ஒரு பையனும் இருந்தாங்க. அவர் யார் எதை கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாளடைவில் அவர் தானம் தர்மம் செஞ்சு செஞ்சு ஏழை ஆகிட்டார். ஏழையாகி ஒரு அன்னச்சத்திரத்தில் போய் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அந்த அன்னச்சத்திரத்துக்கு ஒருத்தர் வராரு. வந்து இந்த மாதிரி பக்கத்து ஊரில் இருக்கிற ஜமீன்தாரை பார்க்க வந்தேன். அவர்கிட்ட இருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 15 மூடை கோதுமையும் ஒரு 10 மூடை அரிசியும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஜமீன்தாரால் கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இங்கேயே தங்குங்க, காலையில் போய் அந்த ஜமீன்தாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு ராத்திரி 12 மணிக்கு அவங்க பையனை எழுப்புறாரு. எழுப்பி வாப்பா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போய் 15 மூடை கோதுமையும் 10 மூடை அரிசியும் திருடுறாரு. திருடி கொண்டு வரும்போது அந்த தானியத்துக்கு சொந்தக்காரங்க, அந்த 15 மூடை கோதுமை 10 மூடை அரிசிக்கு சொந்தக்காரர் அவரும் ஒரு பெரிய பணக்காரர். அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்போ பையன் வேதனையில் துடிக்கிறான். அப்பா நீங்கள் அப்படி போய் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை கட்டி போட்டு அடிப்பாங்க, அது என்னால் தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் இவர் போய் சொல்கிறேன்னு போய் சொல்கிறாரு. சொன்ன உடனே அதை பார்க்குற அந்த பணக்காரர் இவரை பார்த்த உடனே, ஐயோ இவர் தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்த பெரிய ஜமீன்தாராச்சு, இவருக்கு இல்லாத பொருளாக நம்மக்கிட்ட, அதனால் உங்கள் பொருளை நானே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல சேர்க்கணுமோ அங்கே சேர்க்குறேங்க அப்படின்னு சொல்லி அவரே அந்த தள்ளு வண்டியில் தள்ளி கொண்டு வந்து சத்திரத்தில் சேர்க்குறாரு. இவங்களும் உடனே அந்த வெளியூர்லேருந்து இந்த ஜமீன்தார்கிட்ட உதவி தேடி வந்தவர்கிட்ட அதை ஒப்படைக்கிறாரு. இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த சம்பவத்தில் அந்த ஜமீன்தார் யார்? அந்த ஜமீன்தாரை பற்றி சொன்னேன்லங்க, இந்த கதையெல்லாம் உண்மையாக நடந்த கதை. இந்த ஜமீன்தார் யார் அப்படிங்கிறத வரலாறை பற்றி சிறப்பாக தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அந்த ஜமீன்தாருடைய பேரை மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.